உனக்கு என்ன வேணும்? ரவி, மதுரையில் நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்ல இருந்து நீயே நேர்ல வந்து அப்பியர் ஆகிற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளையண்ட் வாய்தா அடுத்த மாசம் தள்ளிட்டாங்க. அதுக்குள்ள நீ கூப்பிட்டியா? வந்துட்டேன். பெரிய அரண்மனை பிரம்மாண்டமா இருக்குல்ல? பயமாவும் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எது குக்கர்ல இருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும் நீ கிண்டலா தான் பேசுவேன்னு. நான் சொல்றது நிஜ ஆவி. நம்ம மாய கூட ஃபீல் பண்ணிருக்கா. பாம்பேல ஒரு கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தவ. இங்க 100 ஏக்கர்ல ஒரே வீடு. அதுவும் ஆள் இல்லாம அமைதியா இருக்கா. எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா இருக்கும். மாதவி, என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல 2 வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் படிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இங்க வரதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியா வரணுங்கிற டென்ஷன்ல நான் இருக்கேன். ஆனா நடக்கிறதுல பார்த்து பயமா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னா அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படிச்ச பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. என்னம்மா? ஒன்றும் இல்லையே. இல்ல, இருந்தது. நீ ரொம்ப குழம்பி இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்றேன்ல, போமா. என்ன?
என்னம்மா இங்க நிக்கிறீங்க? இல்ல அவர் கையில அடிபட்டுருச்சு. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அட நம்ம வண்டியில ஏறுங்கம்மா, நான் கொண்டு போய் விடுறேன். சரிங்க. ஐயனார் ஃபோன் அடியா, ஃபோன் எடு. காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன் ஒரே அலைச்சல்மா. கூட இருந்த 3 பேரை கொண்டு இருக்கானுங்க. கொன்னவனை சும்மா விட மாட்டேன். அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். எவன்டாது இந்நேரத்துல போனு? ஹலோ ஹலோ யாரு? ஐயா, நான் ரவி பேசுறேன். என் தங்கச்சி கூட இருக்காளா? ஆமா, ஏதாவது சொல்லுமா? நான் பேசிக்கிறத காட்டிக்க வேண்டாம். நீங்க உடனே அவட்டி எஸ்கேப் ஆயிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ, அவன் என் தங்கச்சி இல்ல. நீங்க கொன்னீங்களே செல்வி, அவ ஆவியா மாதிரி உங்களை பழிவாங்க வந்திருக்கா. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஐயா, ஐயனார், ஐயனார். என்ன தெரியுதா? இப்போ தெரியுதா? என்னை விட்டு எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டு. இப்படிதான் அன்னைக்கு நானும் கெஞ்சினேன். ஏண்டா பொட்ட மாதிரி உள்ள நிக்கிற? வெளியே வா. யாரடி போட்ட? உன்னை ஒரு தடவை கொண்டது பத்தாதா? மறுபடியும் என் கையால சாவந்திருக்க. விடியிட்டு உன்னை வச்சுக்க. விடியற வரைக்கும் உன்னை உசிரோட விட்டாதான். விடமாட்டேன்டா, விடமாட்டேன். எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழணும். விட்டியா? அநியாயமா எனக்கு கொண்டுட்டேடா. தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கா? உன்னை உசிரோட விடமாட்டேன்டா. நான் பூனைக்கு கூட பால் வச்சதுல, ஆனா என்ன போய் பேயுக்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம், வர மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். நெஞ்சு வலியா? என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா, உனக்கு தாண்டா பண்றாக்கில. ஐயோ, இங்க ஒருத்த நெஞ்சு வலியில செத்து போறா. என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸ்க்கு. பாஸ்கா? யோ சொதப்பிராதயா, கம்மன்றியா? சும்மா இரு. ஒருத்த தாவ கடக்குறான், அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும்.
என்னடா பண்ற? வாயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊத்தி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? முரளி முரளி நெஞ்சு வந்துருச்சுப்பா. சீக்கிரம் தூக்குப்பா, டாக்டர் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ சீக்கிரம்ப்பா. யப்பா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ECG ஸ்கேன் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருப்பா. பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். பால் பொங்கி வரும்போது பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் போக மாட்டேன். நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன், கேஸ்ட்ரிக் ட்ரபிள். சரியாயிடுச்சு, வாங்க போய் படுக்கலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க, போய் படுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. ஆஸ்பத்திரி போடா என்னடா? ஆஸ்பத்திரி வேணா, ஒண்ணு வேணா, முதல்ல கோயில் வண்டி நிறுத்துடா. பைத்தியத்தை படுத்துங்க சார். யோ என்ன யோ ஐயனார் எங்க காணோம்? ஹலோ, திடீர்னு உங்க தங்கச்சி ஆவேசம் வந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பெட்ரூம்ல பார்த்தா முரளி மயக்க போட்டு கிடக்குறான். எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்ல. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்ப முரளியையும் கூட்டிட்டு கிளம்பிடுவா? அது அவங்களால முடியாது, அவங்கள மட்டும் போக சொல்லுங்க. கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, சீக்கிரம் போகணும். வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன ஒண்ணும் பண்ணாத, விட்டு. வேணாம் வேணாம். சீக்கிரம் வா. வா. இந்த பையனை அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா, அதை உடைக்கணும்.